வணக்கம். இன்றைக்கி வீக்லி அனலைசிஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அனலைசிஸ் பண்ணது என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் போயிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் இந்த ஜோன்லேயே டைரெக்டாக ரிஸ்க் எடுக்கிறவங்க செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேர் எடுத்திருந்தாங்க. எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த இடத்துல செல் எடுத்திருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் ஃபால் ஆகலை. அதில் நான் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணியிருந்தேன். எப்படி இது பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக இங்கே நான் செல் எடுத்துட்டேன். இந்த ஜோன்லேயே நான் செல் எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி, நல்ல ஒரு மூமெண்ட் வந்துச்சு. பட் பெரிய லெவலில் மூமெண்ட் ஆகாமல் சடனாக அப் ஆயிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். சரி, மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபால் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த கேண்டில் வந்தது, எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ஓகே, செல் ஆவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் ரொம்ப வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணதுனால அப்புறம் பார்த்தேன் பெரிய லெவலில். சரி, ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பாயிண்ட் ரவுண்டாக நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 வச்சுருந்தேன். என்னோடய நல்ல நேரம் என்னமோ தெரியல, கரெக்டாக ஒரு 1000 பாயிண்ட் கொடுத்துட்டு மேலே அப்படியே போயிட்டான், அப் ஆகிட்டான். ஸோ மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட நல்ல நேரம் என்னமோ அது நம்ம ஒரு 1000 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேண்டில் கிடச்சிது. அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வீடியோவை தனியாக பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேடு நம்ம ஏன் எப்படி புக் பண்ணோம் அப்படிங்கிறது மறுபடியும் வேணால் சொல்கிறேன். இங்கே ஒரு செல், நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் இதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் நம்ம இங்கே பை எடுத்துடுறோம். டாப் லாஸ் சின்னது இங்கே போட்டு நான் எடுத்துட்டேன். கரெக்டாக பை ஆயிடுச்சு. என்னோடய டார்கெட் இந்த ஜோனாக இருந்தது, அது கொடுத்துருச்சு. அப்புறம் நான் டெய்லியில் லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் இஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜோன் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பிரேக் அவுட் ஆனால் வேணால் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு 3 வாரமாக நம்ம இதை சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுமே நெக்ஸ்ட்டு நான் ரீடெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி எகெயின் இந்த கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிச்சேன். இது ஒரு பை, நல்ல ஒரு பை கன்ஃபர்மேஷன். நான் இது வெயிட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு கேண்டில் பை ஆகட்டும், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும்னு நான் வெயிட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை இல்லைங்களா. ஸோ நான் இங்கே பை போயிட்டேன், ரிஸ்க் எடுத்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. 4 ஹவருக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் எல்லாம் டாப் லாஸாக வர்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அதனால நான் அந்த இடத்துல பை எடுத்துட்டேன். அப்புறம் குரூப்லேயும் நான் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் பையில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, டார்கெட் ஆக்சுவலாக என்ன, டாப் லாஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் சொன்னேன் இந்த மாதிரி 1780 என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி. டாப் லாஸ் இந்த இந்த ஜோன்கிட்ட இதுக்கு கீழே தான் நான் சொல்லியிருந்தேன், இது கீழே தான் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1780 தான் ரெசிஸ்டன்ஸாக பண்ணிவிட்டு எகெயின் கீழே வருது. அது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஜாலியாக சொன்னேன், 1780 ரவுண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதனால தான் நாங்கள் வச்சுருந்தேன். ஓகே, இப்போது ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான். தென் நெக்ஸ்ட்டு செல் கேண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம அப்படி டக்குன்னு இங்கே ஸோ பை ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே பை டைரெக்டாக போகக்கூடாது. பிகாஸ் இங்கே செல் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஃபால் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த ஜோனில் ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா 4 ஹவர்ஸில் பாருங்கள், ரீடெஸ்ட் ஆச்சு, பை கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்து பை எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஏரியா எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோன் வரைக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட் ஏரியா இருக்கும். ஸோ நான் இங்கே பை எடுத்துகிட்டு இது வரைக்கும் டிபி வச்சுட்டு நான் தூங்கிடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃபால் ஆச்சு, பட் பெரிய லெவலில் ஃபால் ஆகாமல் சடனாக அப் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு ஈச் 4 ஹவர்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும், என்ன வேணால் நடக்கும். சம்டைம்ஸ் இதிலிருந்து அப்படியே ஃபால் ஆகி கீழே வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேடு எடுங்க, வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எப்போ க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே, இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போட்டோம். மேலே போகும் நம்புகிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அது மட்டும் பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இன்கேஸ் இங்கே இந்த ஜோன் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே வந்து இங்கேருந்து இப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மண்டே டு ஒரு டியூஸ்டே அந்த ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல அப்படியே கன்சாலிடேஷன் ஆகிட்டு இந்த இதில் ஒரு பிரேக் டச் ஆகி அப்படியே மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் போகலாம், பை போக வேண்டாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே வந்து பை போக வேண்டாம், செல்லுக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சரிங்களா, அது வரைக்கும் பை எடுக்கலாம். எங்கே சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பை எடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டாவது மெயின் அப்டேட், க்ளோஸ் பண்ணிடாதீங்க. மெயின் ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா, டெலிகிராம் குரூப்பில் இருந்து தயவுசெய்து டெலிகிராம் சேனலுக்கு எல்லோரும் மாறிடுங்க. நான் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா, நிறைய வந்து ஸ்கேமர்ஸ் வந்து அந்த குரூப்பில் இருக்காங்க. நம்மளை வந்து திசை திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. சிக்னல்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உமன்ஸ் இருக்காங்க நம்மளுடைய குரூப்பில். அவங்களுக்கு பர்சனலாக சேட் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் எல்லாம் அந்த குரூப்பில் நம்மளே வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஓப்பனில் இருக்குது எல்லாத்துடைய நம்பர்ஸு. ஸோ அதை வந்து நம்ம சேனலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா யாருமே உங்களுடைய நம்பரை வந்து எடுக்க முடியாது, யாருக்குமே பர்சனலாக மெசேஜ் பண்ண முடியாது. அதனால் அந்த காரணத்துக்கு வேண்டியதான் மெயினாக. என்ன டிஸ்கஸ் பண்ண முடியாது, நம்மளுடைய குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு டவுட்ஸ் வர்றதை வந்து நீங்கள் பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் லேட்டானால் கூட நான் ஒரு ½ அன் ஹவர் லேட்டானால் கூட நான் கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ நான் குரூப்பில் மட்டும் இல்லை, இப்போ குரூப் இருந்தும் நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். குரூப்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் எங்கிட்டே கேட்கலாம். சரிங்களா? தயவுசெய்து பிகினர்ஸ் வந்து ஏமாற வேண்டாம். ஆல்ஃபாலேருந்து நம்ம ஆல்ஃபா எஃப்எக்ஸ்லேருந்து யாருமே பர்சனலாக மெசேஜ் பண்ணி சிக்னல் தரேன், நான் அந்த இண்டிகேட்டர் தரேன், இந்த இண்டிகேட்டர் இருக்குது, எங்கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு யாருமே பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி நபர்கள் வந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபண்டு நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் வழிவகுத்து கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் சேனலுக்கு மாறிடுங்க. ஓகே கைஸ், நன்றிகள்.